வணக்கம். ஒரு நாட்டினுடைய இளைஞர்கள் எப்போது வீதிக்கு வந்து போராட வருவார்கள்? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு நாட்டில் எல்லா அமைப்புகளுமே சீர்குலைந்து போகும்போது, எல்லா அமைப்புகளின் மீது நம்பிக்கை இழக்கும்போது அந்த நாட்டினுடைய இளைஞர்கள் வீதிக்கு வந்து போராடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தான் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் நடந்து வருகிறது. நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த சம்பவத்திற்கு முதல் காரணம், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நபர் ஒருவர் இந்திய இளைஞர்களை காக்ரோச்சோடு, அதாவது கரப்பான் பூச்சியோடு ஒப்பிட்டு பேசினார். அதுதான் இந்த போராட்டத்திற்கான முதல் விதை. இல்லை, இப்படி ஒரு விஷயம் விஸ்வரூபம் எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அதுதான். ரெண்டாவது விஷயம் என்ன? இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவுடைய ஊடகங்களுடைய நிலை என்ன? முன்னாடியெல்லாம் காங்கிரஸ் காலகட்டங்களிலும் ஊடகங்கள் இருந்தது. ஆனால் அன்றைக்கெல்லாம் ஊடகங்களுடைய தலைமை பொறுப்பில் நீங்கள் ராம்நாத் கோயங்கா, அது மாதிரி பிரணாய் ராய், தருண் தேஜ்வால், இப்படி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஊடக ஆளுமைகளை பற்றி நீங்கள் கேள்வி, அவங்க எல்லாம் தான் இந்த பத்திரிகைகளுக்கு அல்லது தொலைக்காட்சியில் வந்த பிறகு அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தாங்க. ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு என்ன செஞ்சார்? எல்லா ஊடகங்களையும் கார்ப்பரேட்டுகளை வச்சு வாங்கிட்டார். என்ன காரணம்? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இன்றைக்கு ஒரு ஊடகம், சமூக ஊடகம் பெருத்து விட்ட சூழலில் இன்றைக்கு ஒரு ஊடகம் நடத்தணும் அப்படின்னா 60% அரசு விளம்பரங்களை நம்பித்தான் இருக்கிறது. இப்போ அரசு விளம்பரங்களை நம்பி இருக்கும்போது அந்த ஊடகம் அரசு செய்யக்கூடிய தவறுகளுக்கு எதிராக பேசுமா? இப்போ ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் பாலன் இல்லத்து பக்கத்தில் பல தோழர்கள் வந்து கடந்த 4-5 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எஸ்எஃப்ஐ, அதாவது சிபிஐஎம்னுடைய இளைஞர் அமைப்பான எஸ்எஃப்ஐ வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன? தமிழ்நாடு அரசிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த போராட்டம் நடத்துவதற்கு எந்தெந்த இடங்களை நீங்கள் ஒதுக்கப் போகிறீர்கள், அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் அறவழியில் போராடுவதற்கு எங்களுக்கான இடங்களை நீங்கள் ஒதுக்கீடு செய்யுங்கள். எத்தனை ஊடகங்கள் காட்டியிருக்கிறார்கள்? அப்போது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் இந்த போராட்டம் வெடித்து கிளம்பிய போது அன்றைக்கு தினமலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் அவர்களுடைய தலைப்புச் செய்தியாக என்ன போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவிற்கு அடிமைகளாக மாறி இருக்கிறார்கள். அடிமைகளாக மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தங்களுடைய குரலாக எந்த ஊடகமும் பேசுவதற்கு இல்லையே அப்படிங்கிற கொதிநிலையில் இருந்தால் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வந்து போராடுவதற்காக வருகிறார்கள். இப்போ நீங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் யார் கையில் இருக்குது? அதானியினுடைய கைகளில் இருக்குது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இந்தியாவினுடைய இயற்கை வளங்களை சுரண்டி இந்திய மக்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் கார்ப்பரேட் நிறுவனம் ஒரு ஊடகத்தை நடத்தினா அது மக்கள் நலன் சார்ந்த அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசும் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி அதை விட பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் வேறு ஏதாவது இருக்குமாங்க? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை. அப்போது அதுதான் நடந்திருக்கு. அப்போது ஊடகங்களின் மீது மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள். முன்னாடியெல்லாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா தன்னிச்சையாக நீதிமன்றங்கள் வழக்கு கையில் எடுக்கும். ஆனால் அதுவும் இன்றைக்கு காணும். ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் நேற்றைய தினம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கை, அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இந்தியாவினுடைய மாணவ செல்வங்கள் எல்லாம் போராடக்கூடிய இந்த போராட்டம் தொடர்பான விஷயம், அவர்கள் மீது தடியடி நடத்திய விஷயம் குறித்து உடனடியாக அவசர வழக்காக எடுக்கணும் போது அது தொடர்பான வீடியோக்களை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, அவசர வழக்காக எடுக்க முடியாது என்று சொன்ன ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி காலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வழக்கறிஞர்களுக்கு டெல்லிக்கு நீதிமன்றத்திற்கு வர முடியலை. ஏன்னா மோடி எல்லா மெட்ரோவினுடைய வாசல்களை அடைச்சிட்டார். மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பூட்டிட்டாங்க. அப்போ எங்கிட்ட இல்லாமல் ஓடி வந்து சில வழக்கறிஞர்களெல்லாம் நீதிமன்ற நீதிபதிகளிடம் வந்து முறையிட்டிருக்கிறாங்க, எங்களால் வர முடியல அப்படின்னு. கொதித்து போன நீதிபதி உடனடியாக எல்லா மெட்ரோ ஸ்டேஷனுடைய கதவுகளையும் திறக்கணும், சர்வீஸ்களை உடனே நீங்கள் நடத்தியாகணும் அப்படின்னு சொல்கிறார். நேற்றுக்கு இப்படி சொன்னார். இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று வந்தபோது உடனடியாக அதற்கு அவர் வந்து ஆர்டர் போடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கு நான் ஒரு காட்சியை பார்த்தேன். என்ன தெரியுமா? மும்பையில் இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடி கொண்டிருக்கும்போது அவர்களை வன்முறை மேம்படுத்தி அவர்களை கைது செய்து ஒரு வாகனத்தில் போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. சாலையில் தனி ஆளாக ஒரே ஒரு பெண் கையில் மொபைல் இருக்குது, அவள் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறான். என்னை தாண்டி தான் நீ இந்த வாகனத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று. இன்றைக்கு இந்த போராட்டம் அப்படிங்கிறது
ஒவ்வொரு வீடுகள்லையும் மனதாலையாவது இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். அந்த அளவிற்கு இந்தியா முழுவதும் இந்த விஷயம் பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒன்றும் இல்லைங்க, இப்போ மோடியினுடைய ஆட்சியில் இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, காசு கொடுத்து நீட் வினாத்தாளை வாங்கி ஒருத்தன் டாக்டர் வாங்கினா அவங்ககிட்ட நம்ம எப்படிங்க நம்ம உயிரை கொண்டு போய் கொடுக்க முடியும்? எப்படிங்க நிம்மதியாக மருத்துவமனைக்கு போக முடியும்? எப்படிங்க நீ ஒரு புதிய டாக்டர் நம்ம நிம்மதியாக பார்க்க முடியும்? இவன் எப்படி பாஸ் பண்ணான்னே தெரியலையே. மோடியினுடைய ஆட்சி காலத்தில் நீட்டில் பாஸ் பண்ணி ஒருத்தன் டாக்டர் ஆனால் நமக்கு அவன் மேலே சந்தேகம் வரும், ஒரு பயம் வரும். இவன் எப்படி பாஸ் பண்ணான்னே தெரியலையே அப்படின்னு. வருமா வராதாங்க? அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சூழலை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி இதெல்லாம் நடந்த பிறகு தெரியுது அவங்களுக்கு இந்த போராட்டம் மாபெரும் வெற்றியடைய போகிறது அப்படிங்கிறது தெரியுது. தெரிந்த பிறகு என்ன சொல்கிறாருன்னா, எப்போதும் பேசாத மோடி, இல்லை மாணவர்கள் எந்த பிரச்சனையை விட மாணவர்களுடைய பிரச்சனை தான் ரொம்ப முக்கியது, அவர்களுடைய பிரச்சனையை பற்றி விவாதிக்கிறதுக்கு விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் எல்லாம் கொண்டு வரப்படும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. ஆனால் இவற்றையெல்லாம் நம்புவதற்கு இந்திய மாணவ செல்வங்கள் தயாராக இல்லை, இந்திய இளைஞர்கள் தயாராக இல்லை. அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இன்றைக்கு நீட்டையே தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வலுவாக எழுந்திருக்கு. தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறது மட்டுமல்ல, நீட்டையே தடை செய்ய வேண்டும் என்கிற முழக்கம் இந்த இளைஞர்கள் மத்தியிலிருந்து எழ ஆரம்பித்திருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். We are here to stand on the side of justice. We are here to demand justice for the students. We are not here to agitate for ourselves. This is not about ourselves. This is the right of students and the duty of lawyers to stand here before the Supreme Court and demand justice for them. मैम, जो प्रियम्बल आप लोगों ने पढ़ा, अभी क्या संदेश देना चाह रहे हैं पब्लिक को? वो ही फ्रेटर्निटी का, जस्टिस। भारत का संविधान जब बनाया गया था, no, it is justice. The role and function of the Supreme Court of India is to dispense justice, which is why we are here in the temple of justice with our demand. 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.